பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. ஆமென். பிரைஸ் காட். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, கர்த்தரை தேடுகிறவருடைய இருதயம் மகிழ்வதாக. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, உங்கள் இருதயம் மகிழ்வதாக என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பல்கிறார். அநேக போராட்டங்களினால், நெருக்கத்தினால் கலங்கின நிலைமையில், கவலைப்படுகிற அனுபவத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? அநேக நேரங்களில் பிரச்சனைகளும் போராட்டங்களும் அதிகரிக்கும் பொழுது என்னுடைய இருதயத்தை அது தாக்க ஆரம்பிக்கிறது. என்னுடைய இருதயத்தின் சமாதானத்தை, என் இருதயத்தின் சந்தோஷத்தை அவைகள் கெடுத்து போட ஆரம்பிக்கிறது. அநேக நேரத்தில் என் இருதயம் எனக்குள் கலங்குகிறது. என் இருதயம் பல்வேறு பிரச்சனைகளை பார்த்து எனக்குள் தியங்க ஆரம்பிக்கிறது. அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களுக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உங்கள் இருதயத்தை நான் மகிழ பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? உங்க இருதயம் அவர் தருகிற மன மகிழ்ச்சியினால் நிரம்ப போகிறது. ஆண்டவர் தருகிற மகிழ்ச்சியினால் உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? சத்துருவுக்கு நல்லா தெரியும், என் இருதயத்தை டயர்ட் ஆக்கிட்டா என்னால செபிக்க முடியாது, ஆண்டவரை தேட முடியாது, அடுத்த எல்லையை தொட முடியாது. இதை அறிந்த சத்துரு எல்லா பிரச்சனைகளையும் என் இருதயத்திற்கு நேரே கொண்டு வருவான். என் இருதயத்தை கலங்க வைப்பான். என் இருதயத்திற்கு சமாதான குறைவை ஏற்படுத்துவான். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு எனக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, உங்க இருதயத்தில் இருக்கிற மன அழுத்தத்தை ஆண்டவர் மாற்ற போகிறார். உங்க இருதயத்தில் அடிக்கடி வருகிற தனிமை உணர்வை ஆண்டவர் மாற்ற போகிறார். உங்கள் இருதயத்தில் வருட கணக்காய் இருக்கிற ஆறாத சில காயங்களை நான் என்னுடைய இரத்தத்தினால் தொட்டு ஆற்றுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உங்க இருதயத்தை அள வைக்கிற சில வேதனையான, சில வலி நிறைந்த சில அனுபவத்தை நான் மாற்றி போடுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். சபையே, இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் இருதயத்தை அவர் மகிழ செய்ய போகிறார். மனிதன் நோகடித்து விடுவான். சுற்றிலும் இருக்கிற உறவினர்கள் உங்கள் இருதயத்தை தாக்கி விடலாம். உங்கள் இருதயத்திற்கு அநேக வேதனைகளையும் கஷ்டத்தையும் கொண்டு வரலாம். ஆனால் நீங்கள் ஆராதிக்கிற இயேசு உங்கள் இருதயத்தை மகிழ பண்ண வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பிரைஸ் காட். அவர் சமாதானத்தின் பிரபு. இந்த அலங்கத்திற்குள்ள சமாதானம் இருக்கும். இந்த அரண்மனைக்குள்ள சுகம் இருக்கும். இருதயத்தில் பலவீனப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? உங்கள் இருதயத்தை அவர் மகிழ செய்ய போகிறார். நிறைய பாடுகள் உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறீங்களா? நிறைய வேதனைகள், கஷ்டங்கள் உங்க இருதயத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறீங்களா? அப்பா சொல்லுகிறார், அவைகளை நான் எடுத்து போடுவேன். பைபிள் வாசிக்கிறோம்ல, கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு விட்டு சதையான இருதயத்தை நான் சிருஷ்டிப்பேன். நிறைய பிரச்சனைகள் கல்லை போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்துகிறதா? ஆண்டவர் சொல்லுகிறார், கல்லான இருதயத்தை நான் எடுத்து போடுவேன், சதையான இருதயத்தை, சந்தோஷமுள்ள மகிழ்ச்சியுமுள்ள ஒரு இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போம். பிரைஸ் காட். ஒண்ணே ஒண்ணு, கர்த்தரை தேடுங்கள், ஆண்டவரை தேடுங்கள். ஆண்டவரை தேட தேட இந்த உலகம் கொடுக்காத சமாதானத்தை, நீங்கள் இதுவரை பெற்றுக்கொள்ளாத சந்தோஷத்தை உங்கள் இருதயம் மகிழ்ச்சியினால் நிரம்பும். தேசமே, பயப்படாத, மகிழ்ந்து களிகூறு. உங்க இருதயத்தை மகிழ்ச்சியா வச்சுக்கோங்க. தாவீதுக்கு பிரச்சனை வர்ற நேரத்தில் எல்லாம், என் ஆத்துமாவை ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பு அவரால் வரும். கர்த்தரை தேடுகிறவர்களே, உங்கள் இருதயத்தை அவர் மகிழ பண்ணுவார்.
இங்கே தாவீது உடன்படிக்கையை தூக்கி கொண்டு வரும் பொழுது கர்த்தரை ஒருமித்து பாடி ஆராதிக்கிறார்கள். அங்கே ஆராதிக்க ஒரு மகிழ்ச்சியின் வெள்ளம் பெருக்கெடுக்க ஆரம்பிக்கிறது. அந்த தேசம் முழுவதிலும் மகிழ்ச்சியினால் கர்த்தர் நிரப்ப ஆரம்பிக்கிறார். உங்க வீட்டில் கர்த்தரை உயர்த்துகிற துதி எழும்பும் பொழுது, உங்கள் குடும்பத்தில் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தரை ஆராதிக்கிற துதியும், தேவ சமூகத்தில் கிட்டி சேர்கிற ஜெபமும், ஆண்டவரை தேடுகிற உணர்வுள்ள இருதயமும் உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது நிச்சயமாய் அவர் உங்கள் இருதயத்தை மகிழ பண்ணுவார். துன்பப்படுத்துகிறவனை கர்த்தர் தூரமாக்குவார். ஆள வைக்கிற சில வல்லமைகளை கர்த்தர் எடுத்து போடுவார். உங்க இருதயத்திற்கு கர்த்தர் சமாதானத்தை அருளி மகிழ செய்ய போகிறார். கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. Praise God. Hallelujah. அந்த வசனத்தை அப்படியே கன்ஃபஸ் பண்ணுங்க. எங்கள் இருதயம் மகிழுவதா. ஹalleluya. ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கிற என் ஜனங்களுடைய இருதயத்தை கர்த்தர் மகிழச் செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால ஒரு மகிழ்ச்சியின் வல்லமை இப்பொழுது அவர்கள் இருதயத்தில் ஆளுகை செய்வதாக. அந்த மன மகிழ்ச்சியின் நிரம்பி வழிகிற அனுபவம் இப்பொழுது அவர்கள் இருதயத்தில் ஆளுகை செய்வதாக. பெரிய மாற்றத்தை தான் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். மன மகிழ்ச்சியினால உங்க இருதயத்தை நிரப்புவார். இருதயம் நிரம்பிச்சுன்னா லைஃப் ஃபுல்லா சந்தோஷம் தான். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆமென்.